மாறுவது, நம்முடைய பிரச்சனைகள் மாறுவதற்கு நம்ம சில காரியங்களை செய்ய போறோம். அப்போ இது இப்போ இம்மான் சொல்றதுனால நீங்க செய்யாதீங்க. இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம இப்போ கேட்க போறோம், அதை அப்படியே நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்த போறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உங்கள் துக்கம் என்னவா மாறணும். துக்கம் அப்படியே எடுத்துட்டு போகக்கூடாது. நம்ம துக்கத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. அப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, துக்கத்தை இங்கே இளைப்பாறுதல் தருகிற இடம், இங்கே நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறுகிற இடம். அப்போ இது எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை கொண்டு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் பாடல் அழகாக பாடல, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். திரும்ப, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, சொல்லுங்க, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. ஆமே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து. உங்க வார்த்தையிலே, உங்க சத்தம் கேட்கட்டும். ஆமே, வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். அவர் வார்த்தையினாலே மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக. ஆமே, கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் சொல்லுங்க, எனக்கு போதும்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தா, என்னோடு கூட சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நேரத்தை கடத்துவதற்கு நம்ம உட்காரக்கூடாது. நல்லா கவனிக்கணும், கர்த்தர் என்னோடு கூட பேசுவாராக. நேரத்தை கடத்துவதற்கு நம்ம உட்காரத்துக்கு வரல. ஏன் நேரம் எப்போ முடியும், எப்போ ஆராதனை நேரம் முடியும், நம்ம வீட்டுக்கு போகலாம், அதுக்காக உட்காராதீங்க. அப்படி நினைச்சா நீங்க இப்போ எழுந்து போகலாம். நம்ம எதுக்கு உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா, நீங்க பேச, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ துக்கத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்பது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ நெருக்கம் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்பது உங்களுக்கு தெரியும். நீங்க பேசும், அதுதான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். சொல்லுங்க, பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. ஆமே, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். மனுஷன் பேசுறது எனக்கு வேணாம், மனுஷன் பேசுற சத்தம் எனக்கு கேட்க வேணாம். நீங்க பேசும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க பேசுங்கப்பா. நீங்க பேசினாதான். அது சொன்னார்ல ஆகாசையா, வீட்டில் இருக்கிற வேலைக்காரன், அவர் பேசுனா வீட்டில் இருந்தா கூட அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் சொல்லுங்க, அவர் தேவன். அல்லேலூயா. இங்க கஷ்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்ல, இந்த கஷ்டம் மாறுவதற்கு இங்க நம்ம சரியா இருந்துட்டா போதும். எங்க பலவீனப்பட்டிருக்குதோ, எங்க பலவீனம் அடைந்திருக்குதோ, எங்க நமக்கு கஷ்டம் வருதோ, அங்க திறப்புகளை கர்த்தரால் அடைக்க முடியும். ஆமென். புரியுதுங்களா சொல்றது? இங்க சரியா உட்காந்துட்டோம் அப்படின்னா, எங்க வேண்டாதவைகள், எங்க தேவையில்லாதது வருதோ, அங்க திறப்புகளை ஆண்டவரால் அடைக்க முடியும். ஆமென். அவர் சொல்றாரு, ஏய் அமைதலாயிரு. அவள்தான் ஆனா சீஷரோடு எங்க போறான்? மரணமே அவள் தான் வந்துச்சு, அந்த அளவுக்கு போறான் சீஷர். ஆமா, கவலை இல்லையா போதகரே, நாங்க மடிந்து போறோம், சாக போறோம், கவலை இல்லை. ஆனா ஆண்டவர் எழுந்து ஒரே ஒரு வார்த்தை, ஏய் அமைதியா. அவள் தான் உங்க பிரச்சனையும் என் பிரச்சனையும். நம்ம நினைக்கிறல, ஐயோயோ நம்ம சாக போறோம், இவ்வளவு பிரச்சனை, அப்ப வேற வழியே இல்லை, அப்ப தற்கொலை என்ன வரும்,
நீ என்னடா பண்றது, அவ்வளோ சூழ்ந்து போறல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, மாறும்னா அது மாறும். சொல்லுங்க உங்க வலது கரங்களை உயர்த்தி, மாறுமே எல்லாம் மாறுமே, விசுவாசத்தோடு மாறுமே எல்லாம் மாறுமே, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. இங்க ஆராதிக்கும் போது மாறுமே எல்லாம் மாறுமே. விசுவாசிக்கிறவங்க ஆமே. இங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறல, இதை மாத்திரம் சரிப்படுத்திங்க. இதை மாத்திரம் இந்த வார்த்தை உள்வாங்கிக்க, கர்த்தருக்குரிய செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. சும்மா இரு, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அதை நான் செய்றேன். அந்த தேவன் ஆராதிக்கிறோம், துக்க முகமா உட்காராதீங்க, என் துக்கத்தை மாற்றுகிற அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சமூகத்தில் வரணும். அந்த வார்த்தை சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். சங்கீதக்காரர் சொல்றாரு, தாவீதுக்கு கஷ்டம் இருக்குது, சங்கீதக்காரர் இருக்குது. ஆனா ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சமூகத்துக்குள்ள, அவர் சந்நிதியில வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. துக்க முகத்தை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதை நாம தான் பேலன்ஸ் பண்ண போறோம்னு அர்த்தம். இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு புரியல. இப்ப துக்கத்தை நான் வச்சிருக்கிறேன், அந்த துக்கத்தை நான் விட்டு கொடுக்காம ஆண்டோட சமூகத்தில் ஆராதிக்காம அவருடைய வார்த்தை சரியா நம்ம கவனிக்காம அதை ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போனாலும் அந்த கஷ்டத்தை நான் தான் சரி பண்ணணும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி படிப்பாங்க. அந்த கர்த்தருடைய பிள்ளைங்க, இது இளைப்பாறுதல். வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். அல்லேலூயா. அப்ப ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, உங்க துக்கத்தை அப்படி இறக்க வைங்க, கர்த்தர் மேல வச்சிருங்க. அவர் தான் நம்மை ஆதரிக்கிறவர், அவர் தான் நம்மை விடுவிக்கிறவர், அவர் தான் நம்மை சுமக்கிறவர். இல்ல, இறக்க வச்சிருங்க, அப்படியே இருக்காதீங்க. அல்லேலூயா. நம்ம முகத்தை ஆண்டவர் பார்க்கிறார், நம்ம இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு இல்லையா? என்ன கவலை இருக்கிற தெரியும். விசுவாசிங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பா. சரியா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட பேசுவாராக. மல்கியாவின் ஆமின் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்வனோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது 1104வது பக்கத்தில் வாசிங்க. 9வது வசனம். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். போதும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சபையே, துக்கமுகமா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜனமே, வசனம் சொல்லுது, தேவனுடைய சமூகத்தை நோக்கி என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்ன பண்ணணும்? 1104வது பக்கம் எடுத்துங்க. என்ன சொல்லுது? என்னோட கூட பேசுங்க. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? வாசிங்க, திரும்ப வாசிங்க. இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். போதும், கெஞ்சுங்கள். சபையே, கெஞ்சுங்கள். நம்ம உலகத்துல அநேக சூழ்நிலையில நம்ம தாய் தகப்பன் எடுத்து போய் என்ன பண்றோம்? கெஞ்சிருமா இல்லையா? சொல்லுங்க. கெஞ்சிருமா இல்லையா? என்ன கவனிங்க. கூட பிறந்தவங்க கிட்ட போய் கெஞ்சிருமா இல்லையா? ரத்த சொந்தங்கிட்ட போய் நம்ம என்ன பண்றோம்? நம்ம தேவைக்காக கெஞ்சுறோம். நம்ம பழகிறவங்க கிட்ட போய் என்ன பண்றோம்? கெஞ்சுறோம். ஆனா வசனம் சொல்லுது, என் சமூகத்தை நோக்கி, உன் தேவை எதுவோ, உன் சூழ்நிலை எதுவோ, எது மாறாம இருக்குதோ அந்த சூழ்நிலைக்காக என் சமூகத்தில் வந்து கெஞ்சுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜெபமே ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப ரொம்ப எளிமையா. வசனம் சொல்லுது, நான் பரலோகத்தில் இருக்கிறேன், நீ பூமியில் இருக்கிற, உன் ஜெபம் சுருக்கமா இருக்குது. அப்படிதான். ஆனா சில ஜெபங்கள் மாறாம போயிருக்குதா?
எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அது நடக்காம இருக்குதா? வசனம் சொல்லுது, என் சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்க. அல்லேலூயா. கெஞ்சுங்க. கெஞ்சுவது நம்ம ரொம்ப ரொம்ப ஆண்டவர் ரொம்ப நமக்கு ஆண்டவருக்கு ரொம்ப தூரம் இருக்கு, அதனால கெஞ்சுகள் இல்லை, உரிமை. நமக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற உரிமையில உன் சூழ்நிலை என்னவா இருக்கட்டும், எவ்வளவு பிரச்சனை வேணா இருக்கட்டும், உன்னை நீ சாகலாம் அப்படி என்கிற எண்ணம் வரும் அளவுக்கு கூட இருக்கலாம். ஆனா சபையே அப்படி சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்க. எத்தனை பேர் அப்பா கிட்ட போய் ரொம்ப நேரம் உன் தேவைக்காக எத்தனை பேர் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற? எத்தனை பேர் உன் தேவை மாறும் வரைக்கும் எத்தனை பேர் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற? அதான் மரியாதை பார்த்து சொல்றாரு, தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்க இவ தெரிந்து கொண்டா. அதனாலதான் அவ எங்க உட்காந்துட்டு இருக்கிறா? ஆண்டுடைய பாதத்துல. இன்னைக்கு அதுதான் வசனம் சொல்லுது, எரேமியா 2:13. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எங்க ஆசீர்வாதம் வருதோ அங்க நம்ம ஆண்டவர் என்ன பண்றது இல்லை, அங்க ஆண்டவருக்கு தேடி அங்க காத்திருக்கிறது இல்ல. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுட்டாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொண்டார்கள். சபையே ரொம்ப வேகமா போயிட்டே இருக்குது. ரொம்ப மாசம் தொடங்குது, அதோட ஒரு மாசம் ரொம்ப வேகமா முடியுது. ஆனா நம்ம பிரச்சனை இருந்து ஒரு விடுதலை வந்ததுக்கு நாள் இருக்குதா? நம்ம ஆண்டவர் உயர்த்தினதற்கு சூழல் இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை. வசனம் சொல்லுது, 2 தீமைகளை என் ஜனம், யாரு? ஏன் ஜனம் 2 விதமான காரியத்தை செய்றாங்க. ஒன்னு, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்ன விட்டுட்டு. சபையே நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. இளைப்பாறுதல் தருகிற அவருடைய சமூகத்தை விட்டு என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன அவரை நோக்கி கூப்பிடுறதை விட்டுட்டு அடுத்த வார்த்தை சொல்லுது, தண்ணீர் நிற்காத தொட்டி. என்ன தொட்டி சொல்லுங்க? என்ன தொட்டி? தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டி. இதுதான் தேவையில்லாத இடம், தேவையில்லாத மனுஷன், தேவையில்லாத பழக்கம், தேவையில்லாத உறவு. இது அதிகமா எங்க நம்ம தேடிட்டு இருக்கிறோம், கெஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா உலகத்தை சார்ந்தே ஓடிட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, என் சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்க. நல்ல கவனிக்கணும். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயின அநேக தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் சிம்சோன் கேட்கிறார்ல, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருள். ஆண்டோடைய அபிஷேகத்தை எழுந்துட்டாரு, ஆண்டோடைய கட்டளை பிரமாணத்தை மீறிட்டாரு, ஆண்டோடைய வார்த்தையை மீறிட்டாரு. அப்ப ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம். அப்போ அவருக்கே திரும்ப இறங்கி அவருடைய ஜெபத்துக்கு பதில கொடுக்கிற ஆண்டவர். இன்னைக்கு நம்ம விலகி போல, பரிசுத்தத்தை இழந்த போல, அவருடைய கட்டளை பிரமாணத்தை மீறி போல, நம்ம ஏன் ஆண்டோடைய சமூகத்தில் கெஞ்ச கூடாது? ஏன் ஆண்டோடைய சமூகத்தில் இன்னைக்கு தேவையில்லாத மனுஷங்கிட்ட போய் அழுறோம்? கண்ணு வீங்குற அளவுக்கு, முகம் வீங்குற அளவுக்கு அழுறோம் மனுஷங்கிட்ட. நீ ரத்த சொந்தமா இருந்தா கூட சரி, அந்த அழுகைய என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியே தூருமா, தூற்றியே தூருமா. வசனம் சொல்லுது, மத்திய 6ஆம் அதிகாரமா, அந்தரங்கத்தில் இருக்கிறவன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. எங்க அந்தரங்கம்? நான் சபையே இன்னைக்கு கெஞ்சறது உனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியணும். நீ மணிக்கணக்கு ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து கிடப்பது உனக்கு ஆண்டவருக்கு தான் தெரியணும். இது ஊழியக்காரருக்கு தெரியற மாதிரி சபைக்கு தெரியாம இல்ல, அது ஆசீர்வாதம் வராது. இன்னைக்கு கெஞ்சறது எப்படி? உரிமை. இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க. இந்த 9வது மாசத்துல வந்துட்டோம்.
ரொம்ப வேகமா போயிட்டே இருக்குது, இன்னும் ஒரு வாரம் முடிக்க போறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுகிற பிள்ளைகளா? தாங்க ஆண்டவரே, என் பிரச்சனை மாற்றுங்க ஆண்டவரே, என் சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே இதை எனக்கு அனுமதிக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே? கிதியோன் அதானே கேட்கிறாரு, நீ என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் ஏன் நேரிடுவானே? ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் கேட்குறீங்க? ஏன் ஆண்டவரே, ஒருவேளை என் வழி சரியில்லாம இருக்குதா? என் ஓட்டம் அழைக்கப்பட்ட அழைப்புல ஓடாம ஒருவேளை எனக்காக நான் ஒரு வழியை தெரிந்துட்டு ஓடிட்டு இருக்கிறேன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அழைக்கப்பட்டது அவர் தான், உங்களை அழைச்சது அவர் தான். அப்ப அழைச்சவர் அவர் ஏன் நம்மை உயர்த்தாம விடுவிக்காம இருக்கிறார் அப்படின்னா, நீங்க ஆண்டவருடைய பாதத்துல போய் கெஞ்சிங்க, ஆண்டவரே ஆண்டவரே கெஞ்சிங்க. அப்பா கிட்ட எவ்வளோ இன்னைக்கு உங்க அனுபவம் உங்களுக்கு தெரியும். நம்ம தாய் தகப்பன் கிட்ட கூட பிறந்தவங்க கிட்ட பெற்றுக்கொள்ற வரைக்கும் எவ்வளவு நைஸ் பண்றோம், எவ்வளவு கெஞ்சுறோம். அதை வாங்கிட்டு வர அளவுக்கு நம்மால பேச தரம் இருக்குது மனுஷங்கிட்ட. ஆனா அடைக்காத ஒருவனும் பூட்டப்படாத அந்த திறந்த வாசல வச்சிருக்கிற அங்க போய் நம்மால என்ன பண்ண முடியல, கெஞ்ச முடியவே. உண்மையாவே நான் சொல்றேன், உன் கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் தான் ஊற்றப்படும். மனுஷனை விட நீ ஆண்டவர் தான் அதிகமாக கெஞ்சணும். அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென், இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். அடுத்த வார்த்தை சொல்லுது, அப்பொழுது நம்மேல் இறங்குவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ கெஞ்சறதுனால உனக்கு என்ன வரும்? முகம் வேங்குறது எங்க? நீ அழுது கண்ணு செவக்கிறது எங்க? மனுஷங்கிட்ட. ஆனா நீ கர்த்தருடைய சமூகத்துல போய் கெஞ்ச 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 நல்ல கவனிக்கணும். கெஞ்சுவது உனக்கு ஆண்டவருக்கு ரொம்ப தூரம், அதனால கெஞ்சணும் இல்ல, உரிமை. நான் சொல்றேன். அப்ப கெஞ்சறதுனால என்ன வருது அப்படின்னா, அடுத்த வார்த்தை சொல்லுது, அப்பொழுது நம்மேல் இறங்குவார். எத்தனை பேர் நம்ம மேல ஆண்டவர் இறங்கணும்னு விரும்புறேன்? நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் ஆண்டவர் இறங்கணும்னு விரும்புறேன்? நம்ம பிரச்சனையில் ஆண்டவர் எத்தனை பேர் இறங்கணும்னு நினைக்கிறேன்? நம்ம கடன்ல எத்தனை பேர் இறங்கணும்னு நினைக்கிறேன்? நம்ம வியாதியில் எத்தனை பேர் ஆண்டவர் இறங்கணும்னு நினைக்கிறேன்? நம்ம சாபத்தில் எத்தனை பேர் இறங்கணும்னு நினைக்கிறேன்? நம்ம வியாபாரத்தில் எத்தனை பேர் ஆண்டவர் இறங்கணும்னு நினைக்கிறேன்? நீ செய்கிற வேலைகளை எத்தனை பேர் ஆண்டவர் இறங்கணும்னு நினைக்கிறேன்? ஆண்டவர் இறங்கணுமா? ஆண்டவர் உங்க மேல இறங்கணுமா? ஆண்டவர் பாதத்துல கெஞ்சுங்க. சபையே கெஞ்சுங்க. சரி, இந்த 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 கெஞ்சறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு செய்றேன்னு சொன்ன தீங்குக்கு, நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் நமக்கு செய்வேன்னு சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு மாற்றுகிறதையும் இந்த கெஞ்சுதல. இப்போ இம்மானு வழி தவறி போயிட்டுன்னு வச்சுங்களேன், ஆண்டோட வார்த்தையை மீறி நடந்துட்டேன், ஒரு சாபம் எனக்குள்ள இருக்குது, ஆண்டவரே கொடுத்திருக்கிறார், ஆண்டவரே கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், இந்த சாபத்தை, ஆண்டவர் கொடுத்த சாபத்தை மாற்றுவதற்கு என்னால முடியும்? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆண்டவர் ஒரு சாபத்தை என் மேல வச்சிருக்க, ஆண்டவரே வச்சிருக்கிறாரா? அந்த சாபத்தை ஆண்டவர் மாற்றுவதற்கு அதுக்கு என்ன வழி இருக்குது? அதுதான் கேட்சது. வாசிக்கலாம், யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் வாசிங்க. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவோ பெருக பண்ணி, சரி, நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு, சரி, அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அதுக்கு மேல் வசனம், மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கும் அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியே சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உம்முடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று கீழே வார்த்தை சொல்லுது. அடுத்த வார்த்தை, என்று கெஞ்சி பிரார்த்தித்தார்.
சபையே, மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த இவருடைய கூக்குரலின் சத்தத்தை ஆலோட்டிகளின் நிமித்தம் கேட்கப்பட்டு மோசையை தெரிந்து கொண்டு மோசே சொல்றாரு, ஆண்டவரே, நான் திக்குவாயும் அந்த நாவும் எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள அனுப்பும் அப்படின்னு சொல்ல போடும்போது ஆண்டவர், இல்ல, நான் தான் உன்னை தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்றாரு. திரும்ப சாக்கு போக்கு சொன்னாலும் அவன் சகோதரனுடைய ஆரோனை மோசேன்னு கூட என்ன பண்றாரு, எப்பா நீ போ, நீ திக்குவாய் மந்த நாவுன்னு சொல்ற, இவன் வாயா இருந்து இவன் பேசுவான், அவன் என்ன பேசணுமோ பேசுவான், நீங்க போங்க, விடல. அவ்வளோ சூழ்நிலையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அடிமைத்தனத்தில் இருந்து, அந்த அடிமைத்தனம் அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்ல முடியாது. கவனிங்க, அடிமைத்தனம் என்பது ஒரே அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட முடியாது. அந்த அடிமைத்தனம் அநேக பேர் கொன்று போடுகிற அளவிற்கு, அநேக கொல்லும் அளவிற்கு அவ்வளோ கஷ்டம். அடிமை, நீ 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 நினைக்கிற வாழ்க்கை வாழ முடியாது, நீ சந்தோஷமா இருக்க முடியாது. அந்த அடிமைத்தனத்துல ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் 10 வாதைகளை செய்றாங்க, மந்திரவாதியும் செய்றான், ஆமென் மோசேவே செய்றார். அந்த அளவுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சு வந்த உடனே நமக்கு தெரியும், ஆமீன், பார்வோன் சிலை தொடுத்துட்டு வராங்க, வழியல்ல வனாந்தரத்தை வெட்டாந்தரை நடந்து போவது போல அவ்வளவு அற்புதம். இப்ப ஆண்டவர் மோசேயை மலைக்கு வர சொல்றாரு. அதுல முதல் வசனத்துல ஆமீன், மோசே வர மலையில் இருந்து இறங்கி வர தாம் இருக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோன் இடத்தில் போய் அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்து அந்த மோசேவுக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை போதும். இங்க வீட்டுல போயிட்டு வாசி பாருங்க, ஒரு சில வசனத்தை நான் சொல்றேன். இப்ப மோசே போயிட்டாரு, திரும்பி வரல, அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நீங்க தான் எங்களை கொண்டு வந்தீங்க, இப்ப மோசே இல்ல, அதனால நீங்க எனக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி ஆரோன் கிட்ட சொல்றாங்க. எல்லாம் உணர்ந்து கொள்ளுங்க சபையே, ஆரோன் கிட்ட சொல்றாங்க. மோசே அழைக்கப்படும் போது ஒருவேளை இல்லை அப்படின்னா அடுத்த சூழ்நிலையில ஆரோன் மோசே இடத்துல வந்துடுறாரு. அடுத்தது அங்க என்னெல்லாம் நடக்க போகுது, நீ மோசேனுடைய வாயா இருக்கணும், இதெல்லாம் ஆரோன் கிட்ட சொல்லும் போது ஆரோன் இருக்கிறாரு, ஆரோனுக்கு தெரியும். இப்ப மோசே ஆரோன் வராங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வராங்க அப்படின்னா மோசேயின் மூலமா முடியல. ஏன்? இவங்க செய்யற அற்புதத்தையும் மந்திரவாதியும் என்ன பண்றா, இதை உங்களுக்கு சொல்றேன். ஏன் ஒருவேளை ஏன் மந்திரவாதிகளும் செய்யற அப்படின்னா நம்முடைய சுயங்கள் அநேக ஒருவேளை அங்க என்ன பண்ணக்கூடாது. இப்ப மோசே ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அற்புதம் செய்யறான், மந்திரவாதியும் அற்புதம் செய்யறான். அப்போ இங்க மோசே ஒண்ணு இல்லை, இன்னொரு அற்புதத்தை செய்யறாரு. இதெல்லாம் ஆரோனும் பார்க்கறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கறாங்க. இவ்வளோ அற்புதத்தை ஆண்டவர் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் வெளியே கொண்டு வராங்க. இப்ப ஆண்டவர் மலைக்கு மோசே வர சொல்லிட்டாரு. அவர் வர தாமதமாகிறதை எண்ணி ஆரோனை கூப்பிட்டு அவருக்கு என்ன நடந்துச்சு, என்ன அர்த்தம், ஒருவேளை இருக்கிறாரா செத்துட்டாரா நமக்கு தெரியல, நீங்க தான் என்ன பண்ணணும், இனி எங்களை கொண்டு போகணும், எங்களுக்கு முன்னாடி நீங்க தான் நடக்கணும் அப்படி சொன்ன உடனே ஆரோன் என்ன செஞ்சிருக்கணும், இம்மா வாங்க எல்லாம் முழங்கால் போட்டிடுங்க, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த அதே தெய்வம், ஒருவேளை மோசே இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர் நம்மை நடத்தி செல்வார் என்கிறத ஆரோன் சொல்லி இருக்கணும். கவனிங்க, என்ன பண்ணிருக்கணும், மோசே கூட இருந்து ஆண்டவர் நடத்தினது போல ஏன் கூடவும், அதுதான் யோசுவா பார்த்து சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன் கூடவும். இப்போ மோசே வர தாமதமாகிறதை எண்ணி இப்ப ஆரோன் என்ன பண்றாங்க, நீங்க எனக்கு முன்னாடி போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆரோன் என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவரே நீ என் கூட வரும், நீங்க சொல்றத நான் செய்யறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி இந்த ஜனத்தை நான் நடத்துறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அந்த 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 வசனத்துல கீழே சொல்றாரு, வேகமா சொல்லி நான் கடத்த போறேன், உங்ககிட்ட இருக்கிற பொண்ணெல்லாம் என்ன பண்ணுங்க, நகையெல்லாம் கொண்டு வாங்க, நமக்காக ஒரு தெய்வத்தை ரெடி பண்ணிப்போம். வீட்டுல போயிட்டு வாசித்து பாருங்க, நேரம் இல்ல சொல்றாரு. அப்ப ஆரோன் சொன்னது போல அவங்க காதுல இருக்கிறது மூக்குல இருக்கிறது எல்லாம் கொண்டு வந்து ஆரோன் கிட்ட கொடுக்குறாங்க. ஆரோன் என்ன பண்றாரு, ஒரு கன்றுக்குட்டியை ஆமீன் ரெடி பண்றாரு. அந்த வார்த்தை சொல்லுது, ஆமீன் வாசிங்க 4வது வசனத்துல கீழே சொல்லுது, இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து
அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே. சபையே, நான் வேகமா சொல்லிட்டு கடந்து போறேன். 40 வருஷத்தின் அடிமைத்தனத்தை ஆண்டவர் மோசேயின் ஆரோன் மூலமாய் ஆண்டவர் கொண்டு வராரு. இப்ப மோசே இல்ல, அவர் மரிக்கல, ஆண்டோட சமூகத்துல மலையில இருக்கிறார். அவருக்கு என்ன ஆச்சு தெரியல. ஆரோன், நீங்க தான் எனக்கு முன்னாடி போகணும், எங்க ஜனத்துக்கு முன்னாடி போகணும்னு சொன்னது. இவர் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கணும். ஆண்டவரே, நீங்க என் கூட வரோம் சொல்லிருக்கணும். ஆனா இவர் ஒரு ஒரு கன்றுக்குட்டிய சொல்றாரு, ஆயத்தம் பண்ணினதோடு சொல்றாரு, இவைகள் தான் உங்க எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள். சொல்லுங்க, பேசுங்க, இவைகள். அப்போ நான் வேகமா சொல்லி கடந்து போறேன். இப்போ ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றாரு, எப்ப மோசே, நீ அழைத்து கொண்டு வந்த ஜனம் கொஞ்சம் போய் பார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கிறார். 7வது வசனத்துல, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். 7வது வசனம். நான் கெஞ்சுகிறதுக்கு நான் சொல்றேன், இது உங்க சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ சீக்கிரமா இறங்கி போய் நீ இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி கொண்டு வந்த ஜனம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். கீழே போய் பார். அப்போ அங்க கீழே 9வது வசனத்துல வந்து பார்க்கிறாரு, இந்த ஜனங்களை பார்த்து இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். என்ன அர்த்தம்? மாறி 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 மாறி, இதுதான் வணங்கா கழுத்து. அற்புதம் செஞ்ச ஆண்டவர், அற்புதம் நாளாயிடுச்சுன்னா உலகம். சபையே, சத்தத்தை கேட்கிற ஜனமே, அற்புதம் செஞ்சா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், தாமதமானா உலகம். இந்த வார்த்தை சொல்லுது வணங்கா கழுத்துள்ள ஜனம். அடுத்த வசனம் சொல்லுது ஆமென். 10வது வசனத்துல, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், சரி, நான் இவர்களை அழித்து போடவும் நீர் என்னை விட்டு. மோசே கிட்ட ஆண்டவர் பர்மிஷன் கேட்கிறார். நான் நீ அழித்து கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் அழிக்க போறேன், நீ என்ன விட்டு இந்த ஜனத்துக்காக ஜெபம் பண்ணாத, இந்த ஜனத்துக்காக என் சமூகத்துல வந்து மன்றாடாத, கெஞ்சாத. அப்ப மோசே என்ன சொல்றாரு? 11வது வசனத்துல மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, சரி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக. கவனிக்கணும், கொஞ்சம் தாமதம். இங்க சொல்றாரு 10வது வசனத்துல என்ன சொல்றாரு? உம்முடைய ஜனம். 7வது வசனத்துல உன் ஜனம். ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றாரு? உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, யார் ஜனம் பேசுங்க, யார் ஜனம்னு சொல்றாரு? உன் ஜனம். இங்க மோசே சொல்றாரு உம்முடைய ஜனம். இந்த வார்த்தையை இதனுடைய ஆழத்தை புரிஞ்சுங்க. உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? அடுத்த வார்த்தை சொல்றாரு, அதை நான் சுருக்கமா சொல்றேன். இவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து இவர்களை அழிக்கவும் கொல்லவும் தீங்கு செய்யவும் இதுக்காகவா கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஜனம் கேள்வி கேட்குமே. ஆண்டவரே, இதுக்காக மோசே ஆண்டவர்கிட்ட ஆமீன் 13வது வசனத்துல என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். கவனிங்க, எதுக்கு கெஞ்சுறாரு? வழி விலகி போயிட்ட ஜனம், தங்களை கெடுத்து கொண்ட ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம், தங்களுக்காக ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தி கொண்ட ஜனம், இவங்களுக்காக மோசே ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறார். ஆண்டவரே, இவ்வளோ அற்புதத்தை செஞ்சு இவ்வளவு நன்மையை செஞ்சு, இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு நான் சொல்றேன், எத்தனை வருஷத்துல ஆண்டவர் நன்மை செஞ்சு விடுதலை கொடுத்து அநேக தீங்குக்கு உன்னை விலக்கி பாதுகாத்து கொண்டு வந்த ஆண்டவர். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுகிற பிள்ளைகளா இருக்கிறோம்? போய் கெஞ்சுறாரு, ஆண்டவரே இப்போ இவங்க மேல கோபம் பற்றி எறிவது என்ன ஆண்டவரே, இப்ப கோபம் பற்றி எறிவது என்ன ஆண்டவரே, கெஞ்சுறாரு. ஏன் ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிருக்கணும்? மோசே, உன்னை மட்டும் தான் அழிச்சேன், உன்னதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனா வச்சிருக்கிற, நீ மட்டும் சம்மாரு, நான் எப்படியாச்சும் போறேன் அப்படின்னு வெளில மோசே. ஆண்டவரே,
எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து எங்களை அழிப்பதற்காக கொண்டு வந்தீங்கன்னு ஜனம் பேசுவேன். அந்த வார்த்தை சொல்லுது, ஜனங்களுக்கு தீங்கு செய்யும்படி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று கெஞ்சினார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? வணங்கா கழுத்துள்ள ஜனம், தங்களுக்காக ஒரு தெய்வம் வார்த்தை மீறிட்டாங்க. இப்போ ஒரு வரும். இப்போ உங்க வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுருங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வழி விலகி போல பரிசுத்தத்தை காத்து கொண்டுட்டு ஆண்டவர் தான் மனுஷன் கொஞ்சம் ஆண்டவர், ஆனா உங்களுக்கான ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தி கொள்ளல. ஆனா அந்த அடுத்த வார்த்தை சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி படிங்க. என்ன பண்றீங்க? பரிதாபம் கொண்டார். வழி விலகி போன ஜனங்களுக்கே ஆண்டவர் பரிதாபம் கொள்றாரு. சபையே நல்ல கவனிக்கணும். நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த சூழ்நிலைக்கும் ரொம்ப வித்தியாசம், வேறுபாடு அதிகம். ஆனா அவங்களுக்கே தீங்கு செய்வேன்னு சொன்னதை ஆண்டவர் மாற்றி, ஆமீன், அந்த வார்த்தை சொல்லுது பரிதாபம். கோபம் இருக்கிற இடத்துல இப்ப என்ன வந்துச்சு? இப்ப நம்ம சூழ்நிலையில நீ எந்த அளவுக்கு ஆண்டவர் விட்டு தூரம் போயிருக்கிறியோ, ஒருவேளை ஜெபம் ரொம்ப நாள் ஜெபிக்கிறது இல்லை, பரிசுத்தம் அது 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 அப்படியே ஒரு பக்கம், சாட்சி ஒரு பக்கம் அப்படியே. இப்ப சொல்றேன், உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆண்டவர் விட்டு தூரம் போயிருந்தா. இளையகுமாரன் எங்க பன்றிகள் சாப்பிடுவதற்கு கூட அவனுக்கு என்ன இல்லை, அது கூட கிடைக்கல. இப்ப அங்க நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேர் பூர்த்தியான சாப்பாடு சாப்பிட நான் என் நிலைமை. இப்ப ஒருவேளை நீ நீ ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டியா, ஆண்டவருக்கு உனக்கு ரொம்ப விரிசல் அதிகமாயிச்சா, ஆண்டவருக்கு உனக்கு ரொம்ப அந்த ஐக்கியம் அதிகமாயிச்சா, விரிசல் அதிகமாயிச்சா, நான் சொல்றேன், உன் சூழ்நிலை எந்த நிலைமையில் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கெஞ்சிங்க, ஆண்டவர்கிட்ட கெஞ்சிங்க. மோசே, ஆண்டவரே இப்போ இவங்க கிட்ட நீங்க கோபம் கொள்வது என்ன ஆண்டவரே? இவங்க மேல உங்க கோபம் பற்றி எறிவது என்ன ஆண்டவரே? அவர் சொல்றாரு, அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ள ஆண்டவரே. நான் சொல்றேன், ஒருவேளை குடிகார கணவர், மனைவி ரட்சிக்கப்படாம, பிள்ளைங்க குடிப்பழக்கத்தில் உலக பிரகாரமா, நம்ம குடும்பம் ஒருவேளை ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு 3 பேர் 3 விதமா இருக்கிறாங்களா? ஆண்டு விட்டு கெஞ்சிங்க, என் பிள்ளை மாறிட்டாண்டவரே, என் கணவர் ரட்சிக்கப்பட்டுட்டாண்டவரே, என் சூழ்நிலை மாறிட்டாண்டவரே, என் கடன்கள் மாறிட்டாண்டவரே, எனக்கு நல்ல வேலை கிடைக்கட்டாண்டவரே, நல்ல வருமானம் கிடைக்கட்டாண்டவரே, தேவையில்லாத செலவுகள் மாறிட்டாண்டவரே. ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க. சில பேருடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஒரு படி மேல உயரவே முடியல. சாபம். வீட்டுல 10 பேர் கூட சம்பாதிப்பாங்க, உயரவே முடியாது. சாபம். இந்த சாபத்தை மாற்றுவதற்கு நான் வழி சொல்றேன். ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சிங்க, கெஞ்சிங்க. அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கெஞ்சிங்க. அதான் புலம்பல் 2ஆம் அதிகாரம், புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனம் வாசிங்க. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சரி. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணீர். நிறைய பேருக்கு எப்போ ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா, கடங்காரம் வந்து காரி வைக்கும் போது தான் ரெஸ்ட் எடுக்கிறோம். ரொம்ப பிரச்சனை அதிகமாக தான், அப்பதான் நமக்கு நல்ல தூக்கம் வருது. இது என்ன ஜென்மன்னு தெரியல. அல்லேலூயா. புரியுதுல? அந்த வார்த்தை சொல்லுது, சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. 1008 பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஆனா ஜெபம் எத்தனை முறை இருக்குது அப்படின்னா, ஒரு சில நேரம் மாத்திரமே. கவனிங்க, 1008 பிரச்சனை. ஏ பாபா, 4 பக்கமும் நமக்கு நெருக்கம், 4 பக்கமும் வழி இல்லை, 4 பக்கமும் அடைக்கப்பட்ட வாசல்.
அப்பதான் நம்ம என்ன பண்றோம்? ஜெபத்தை விட்டுறோம், ஆண்டவரை நோக்கி கெஞ்சுக்கிறத விட்டுறோம். நீ சபைக்கு வந்து சும்மா உட்கார்ந்துட்டு போறதுனால உனக்கு நன்மை அல்ல. கெஞ்சி ஆண்டவருடைய சமூகத்துல அந்த வார்த்தை சொல்லுது, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. சபையே, சத்தத்தை கேட்கிற ஜனமே, அந்த வார்த்தை சொல்லுது, உன் கருப்பு விழி சும்மா இருக்கவே கூடாது. சாவுக்கு போய் அழுவாங்கல்ல, அவங்க கஷ்டத்தை எண்ணி, செத்துட்டு உங்க கஷ்டத்தை எண்ணி ஆள் அழறதே இல்லை. மாமனார் மருமகன் பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, இதை நினைச்சுதான் அங்க போய் அழுவாங்கல்ல. யாரோ சாவுக்கு போய் அழுது மூஞ்சி வைங்க வரும். சபையே, இந்த வார்த்தை சொல்லுது, சாபம் மாறலையா, உன் நிலைமை மாறலையா, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதமான பயம் வருதா, ஏதோ ஒரு விதமான சந்தேகம் வருதா, குழப்பம் வருதா, என்ன பண்ணணும்? உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க விட்டாது. எவ்வளவு பிரச்சனை இருக்குதுல்ல. நமக்கு நல்ல வேலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க, வேலை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? நல்ல வருமானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப அந்த வருமானம் ஏன் தேவையில்லாம செலவு? அந்த வருமானம் நான் என்ன செய்யறேன்? இந்த வருமானம் எதுக்காக நான் பிரயோஜனப்படுத்துறேன் அப்படின்னா, காரணமே இல்லை, நிறைய காரணம் இல்லாம சூழ்நிலை. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, அடுத்த வார்த்தை சொல்லுது, எழுந்துரு, ராத்திரியில முதல் ஜாமத்துல கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை கண்ணீரை போல ஊற்று. இதுதான் கஞ்சறது. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. சபையே, எழுந்துரு. என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும்? எழுந்துரு. பொழுது வெஞ்சாலும் எழுந்துக்கிறது சில பேர் இல்ல, பொழுது வடிவதே தெரியாது. வசனம் சொல்லுது, எழுந்துரு முதல் சாமத்துல. எப்போ? இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்டு நான் கடந்து போறேன். அலாரம் வச்சிருக்கிறோம். எதுக்கெல்லாம் அலாரம் வச்சிருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அலாரம் வச்சிருக்கிறோம். எதுக்கெல்லாம் அலாரம் வைப்போம்? வேலைக்கு போகிறதுக்கு அலாரம், வேற பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணோம், எழுந்து சாப்பாடு செய்யறதுக்கு அலாரம், வேற விடிகாலம் பஸ்ஸுக்கு அலாரம், 4 மணிக்கு நம்ம தூங்கிட்டா என்ன பண்ணுவோம்? அலாரம், வேற அம்மாவா இல்லையா? வேற என்ன வச்சிருக்கிறையா? பத்திர விஷயம் 11:55 வச்சிருக்கீங்களோ? அப்படி இல்லை. திருமண நாளும் இல்லை, ஏன் ஃபர்ஸ்ட் விசேஷம் நான் தான் பண்ண வைக்கிறேன். சரி, இப்போ நான் அப்படியே உங்களை கேட்குறேன், எத்தனை பேர் செபிக்கிறதுக்கு அலாரம் வச்சிருக்கிறேன்? அந்த அம்மா 12 மணிக்கு ஜெபம் பண்றாங்க, அதை விட்டுருங்க. முதல் சாம் அலாரம் வச்சு பாருங்க. உங்களுக்கு தூக்கமே வரலையா? கனவா வரும், யோசனையா வரும். செபிக்கணும்னு 12 மணிக்கு அலாரம் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். செபிக்கணும் நம்ம ட்ரை பண்ணுவோம், அலாரம் வைப்போம், அப்பதான் கனவே வராது, எந்த யோசனையுமே வராது. கரண்ட் ஆஃப் ஆயிட்டாலும் நமக்கு தூக்கம் வரும். 2 விஷயம் இருக்குது. ஒன்று, முதல் சாமத்தில் இருந்து நீ கூப்பிட்டா ஆண்டவரே கோபம் கொண்டு இருந்தாலும் பரிதாபம் கொள்வார், இறங்குவார். இல்லை, அது என்ன சொல்லுது? கர்த்தர் நம்ம மேல் இறங்குவார். அப்புறம் 2வது, இது ஒரு வீட்டு இது ஒரு கூட்டம். என்ன கூட்டம் அப்படின்னா, ஜவனம் வச்சா அதுக்கு தூக்கம் வர்றேன், சர்ச்சில் தூங்குறோம்ல, அது மாதிரி கூட்டம். எதுக்கு தான் சர்ச்சில் வந்து உட்காராங்கன்னு தெரியல, நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது என்னவா போயிடுமோன்னு தெரியல. தூக்கம் அவ்வளோ இல்லை. இப்போ நீங்க வந்து இங்க பிரசங்கிக்கிறீங்களே, ஆல்ரெடி
இப்போ ஒரு 40-50% நம்ம பிரசங்கியார் வந்துட்டோம், பிரசங்கிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம். முன்னாடி வந்து இப்போ 80% வந்து பாடிட்டோம் இல்லை, ஜெபம் மன்றம் கூட வந்துட்டாங்க, பெரியவங்க கூட வந்துட்டாங்க. இங்கே நின்றுட்டு கை தட்டாத போது உங்களுக்கு என்ன தோணுது? கண்ணை மூடி பாடுங்க அப்படின் போது அவங்க கண்ணை மூடாமல் பேசிட்டு தான் உங்களுக்கு என்ன தோணும்? நான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் முழங்கால் படிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் முழங்கால் படிவது இல்லை. ஒருவேளை புண்ணு வந்துச்சுன்னு தெரியல, அது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் இங்கே சொல்லும் போது அவங்க செய்யலை அப்படின்னா, அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம் வருமா? அப்போ சரி நம்ம போவோம். அப்போ முதல் சாமத்தில் எழுந்து இப்போ நம்ம ஒரு வேளை அலாரம் வைக்கலையா? எத்தனை மணிக்கு விஷ் பண்ணுறதுக்கு? அப்போ 12 மணி வந்துருப்போதுன்னா தூங்காமல் இருந்தவங்க நிறைய பேர். ஆகாஷே சொன்னதுனால அது தூங்கிடுமோன்னு தூங்காமல் இருப்பாங்க, தூங்கிடுவாங்க. அப்புறம் அப்போ எதுக்கோ தூங்காம முழிச்சிட்டு இருந்த நம்ம குடும்ப விடுதலைக்காக, நம்ம சாபத்தின் விடுதலைக்காக, நிமிரக்கூடாதபடி, எழுந்து நிற்கக்கூடாதபடி, நீ வளர்ச்சி அடையக்கூடாதபடி, நீ ஆசீர்வாதம் பெறக்கூடாதபடி நான் சொல்றேன். வீட்டுக்குள்ள போனாலே ஒரு எரிச்சல் வருதுங்க, சொல்றேன்ல. வீட்டுக்குள்ள போனாலே அப்பதான் என்ன டென்ஷன் வருதுன்னு தெரியல, அப்போ ஒரு கோபம் வருது, சொல்றேன்ல. இதுக்காகவே அலாரம் வச்சு முதல் ஜாமத்துல ஹல்லேலூயா ஏசையா உம்மை தான் 2 கரங்களை உயர்த்தி என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. நல்ல கவனிக்கணும். தேவையில்லாததுக்கு அலாரம் வச்சிருக்கிறதுல, உன் செல்போனுடைய அலாரம் தேவையில்லாததுக்கெல்லாம் அடிச்சது இல்ல. இனி அலாரம் செபிக்கிறதுக்கு அடிக்கிட்டேன். ஜபோன்னு வச்சு ஜபமே செய்யன்னு டைப் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த அலாரத்திலே டைப் பண்ணல, எதுக்கு அலாரம் வச்சிருக்கிற அப்படின்னு டைப் பண்ண. ஜபமே செய்யன்னு வைங்க, ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுப்பார். வானம் பூமி ஒடிந்து போனாலும் இதுல இருக்கிற வார்த்தை ஒன்றும், அது கொரோனா வரட்டும், அது என்ன சூழ்நிலையா இருக்கட்டும், இது மாறவே மாறாது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை சொல்லுது, முதல் சாமத்தில் இருந்து ஆண்டவருடைய பாதத்தில் இவ்வளோ பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நம்ம குடும்பத்தில் இன்னும் அநேக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய அநேக ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்குது. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? 3 வேளை சாப்பாடு, நைட் ஆனா தூக்கம். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, வாசிங்க. உன் கருவழி சும்மா இருக்க நம்ம விடக்கூடாது. சும்மா இருக்க விடக்கூடாது. 2வது சொல்லுது, என்ன சொல்லுது? ஆமென். தண்ணீர போல. எப்போ சண்டைக்கார கணவராக இருந்தா கூட நீ அழுது ஜெபிக்கிற, எதுக்கு ஜெபிக்கிறன்னு தெரியாது, அவரே மனம் மாறிடுவார். என் கணவர் சண்டை போட்டுட்டே இருக்கிறாருங்க, ஆண்டவருடைய சம்பந்தம் வேலையே இல்லைங்க. சோமன் சபைக்கு தடையா இருக்கிற வேலை தாங்க வருது. சோமன் வேலையை கொடுக்கிறாரு அப்படின்னா அந்த தடையை ஆண்டவரால் மாற்ற முடியாதா? சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பாருங்க, ஒரு வேலையை ஆண்டவர் தான் கொடுக்கிறாருங்க அப்படின்னா அந்த வேலை சபைக்கு வரக்கூடாதபடி இருக்கிற தடையை அவரால் மாற்ற முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாதத்தில் கெஞ்சணும். தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்துங்க கொஞ்சம் வேகமா. 19:6. பிரபுவின் தயையை அநேகர் எப்படி வருந்தி கேட்பார்கள். சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? வருந்தி.
வருந்தி. யாருடைய தய சொல்லுங்க, யாருடைய தய? இப்ப ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு ரெக்கமெண்டேஷன், அவர்கிட்ட நல்ல நட்பு இருப்பதுக்கு எவ்வளவு சூழ்நிலை நம்ம கடந்து போறோம்ல. ஒரு பணக்காரன் நமக்கு தயவு செய்வதற்கு என்னவெல்லாம் செய்யறோம். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வதற்கு வருந்தி கேட்கணும். அதுதான் கெஞ்சுதல். எப்படி ஜெபிக்கிறாரு? நீ ஆசீர்வதித்தாலொழிய. யார் கேட்டது சொல்லுங்க, யார் கேட்டது? என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விட மாட்டேன். யார் சொன்னது? வருந்தி என்ன ஆசீர்வதிக்கும், அப்பதான் விடுவேன். அமவலியா வருந்தி. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இங்கதான் விட்டுறோம், ஜெபிக்கிறோம், நம்ம சூழ்நிலைக்கு ஜெபிக்கிறோம். இன்னைக்கு சில, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்னைக்கு கெஞ்சுதல் நம்முடைய வாழ்க்கையில கெஞ்சி தயவு செய்யுங்க ஆண்டவரே. அப்ப அதுதான் சொல்லுது, பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார். எத்தனை பேர் அப்பாவுடைய தயவை வருந்தி கேட்க போறேன்? அவர் உன் குடும்பத்தில் இறங்கி உன்னை நடத்துவதற்கு எத்தனை பேர் கெஞ்ச போறேன்? அதான் யோனா 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, அதை கூட எடுங்க பார்க்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். 1ஆம் அதிகாரம் 5-6வது வசனத்துல, அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். போது வாசிக்கலாம். இதை கர்த்தர் உணர்த்தினால சொல்றேன். பாரத்தை லேசாக்கும்படி அவங்க அங்க அந்த சூழ்நிலை என்ன சொல்றாங்க? கப்பல் முழுக போது அதனுடைய வெயிட் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, தூக்கி போடுறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் உணர்த்துறாரு, உங்க பாரத்தை லேசாக்கும்படி. அல்லேலூயா. யாருடைய பாரம்? அந்த வார்த்தை சொல்லுது, தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யானோவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்து நிற்கிறது. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த கவலையே இருக்காது. நம்ம குடும்பம் ரொம்ப சாபத்துல பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா அப்போது நிறைய பேருக்கு அந்த கவலை இருக்காது. யோனாவும் அப்படிதான். மேல என்ன நடந்துட்டு இருக்குது? எல்லாருமே முழுக போறோம், சாக போறோம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? போய் அயர்ந்த நித்திரை. அப்போ மாலுமிய வனத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? சபையே, பிரச்சனை பாரம் உனக்கு அதிகமா இருக்குது, நித்திரை பண்ணுகிறது என்ன? உன் பாரத்தை லேசாக்குவதற்கு நீ என்ன பண்ற? எத்தனை பேர் உணர்ந்து கொள்ளுங்க தெரியல. உன் பாரத்தை லேசாக்குவதற்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுகிற பிள்ளைகளா இருக்கிறீங்க? அந்த வார்த்தை சொல்லுது, நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடி சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். புரியுதுங்களா நான் சொல்றேன்? பாரம், ரொம்ப பாருங்க, ரொம்ப கவலையா இருக்கிறீங்க, என்னால சிரிக்கவே முடியல, அவ்வளோ பாரம் சொல்றேன்ல. அப்ப இந்த பாரத்தை லேசாக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுங்க. சொல்ற ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கிற ஜனமே, ஒருவேளை இந்த சத்தியத்துக்கு இப்போ கீழ்ப்படிவு அப்படின்னா, இந்த ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போதே ஒரு அற்புதத்தை உங்களால் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார். எப்போ? கெஞ்சுதல. அப்போ அப்படியே வாசிங்க. ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 வாசிங்க.
சாரி 3ஆம் அதிகாரம், சாரி அதுல 8, 9, 10 வாசிங்க. சரி, நான் வேகமா சொல்றேன். இப்போ மீனை ஆண்டவர் கட்டளிடுறாரு. யோனா மீனின் வயிற்று போய் 3 நாள் பிரயாணப்பட்டு திரும்ப கரையில் வந்து கக்கி திரும்ப ஆண்டோடைய வார்த்தை சொல்லி திரும்ப போய் நினிவேக்கு போய் என்ன பண்ணேன், நான் சொல்ற வார்த்தையை பிரசங்கம் பண்ணு. அங்க இருக்கிற ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க, பாவத்துல ரொம்ப மூழ்கி போயிருக்கிறாங்க, அவருக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி திரும்ப ஆண்டவர் சொல்றார். அப்போ இங்க 4வது வசனத்துல ஆமென், யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்ப இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க எல்லா நினைவன் ஜனங்க உடனே பாவத்தை விட்டு, இந்த சத்தத்தை கேட்டது ராஜா முதற்கொண்டு, அந்த கீழே போட்டிருக்குது 7வது வசனத்துல ராஜாவும். அப்ப எல்லாம் அவர் ஒரு கட்டளை போடுறாரு. என்ன பண்ணோம், ஆடுகளும் மாடும் மனுஷரும் எல்லாரும் ஒன்றும் ருசி பார்த்திராதவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் நீங்க இருக்கணும். ஆண்டோடைய சமூகத்துல பொல்லாத வழியையும் தம் கைகளில் கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்று சொல்லி நினிவே பட்டணம் முழுமையா திரும்ப, பாவத்துல மூழ்கி போயிருந்த ஜனம் திரும்ப, ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்த ஜனம் திரும்ப கண்ணுடைய சமூகத்தில் வரும்போது அந்த 10வது வசனத்துல அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து, என்ன தீங்கு, கவிழ்க்கப்பட்டு போகணும், நினைவே கவிழ்க்கப்பட்டு போகணும். இதுதான் ஆண்டவர் சொன்ன சத்தியம். ஆனா அவங்க தங்க பொல்லாத வழியை விட்டு ஆண்டவங்க கிரியைகளை பார்க்கிறாரு. கிரியைகளை பார்த்த உடனே அப்ப எல்லா கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது தீங்க செய்யறேன்னு சொன்னதை விட்டு ஆண்டவர் மனஸ்தாபப்படுறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கவனிங்க, இனி மனுஷங்கிட்ட எங்கெல்லாம் போய் நீ கெஞ்சி இருந்தியோ அங்க கெஞ்சாதீங்க, ஆண்டவர்கிட்ட வந்து கெஞ்சிங்க. என்னென்ன தேவைக்காக மனுஷங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தீங்களோ, மணிக்கணக்கா காத்துட்டு இருந்தீங்களோ, இனி மனுஷனை விட்டு அதே மணிக்கணக்கா ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டோடைய அண்ணாளுடைய ஜபம் எதுக்கு ஜபம் பண்ணாங்க, என்ன மாதிரி ஜபம் அப்படின்னு சொல்லவே இல்லை. முணுமுணுத்தா வா உதடுகள் மாத்திரம் ஆசை. ஒருவேளை கெஞ்சி இருக்கலாம், ஆண்டவரே ஒருவேளை கெஞ்சி இருக்கலாம், தயவு செய்யும் இறங்க ஆண்டவரே கேட்டிருக்கலாம். இன்னைக்கு உன் ஜபத்துல கெஞ்சுதல் இனி நம்ம செய்ய போறோம். கெஞ்சுதல் ஆண்டவரே நம்ம வாழ்க்கையில் இறங்க செய்யும். கர்த்தர் நம்ம மேல் இறங்குவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 107ஆம் சங்கீதம் 13-14 சொல்லுது, தங்கள் லாபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி. 86ஆம் சங்கீதம் வாசித்துங்க பார்க்கலாம். 86ஆம் சங்கீதம் 1 1 2 3 வாசிங்க வேகமா. சரி, என் விண்ணப்பத்தை கேட்டருளும் சிறுமையும் எளிமையுமானவர்கள், நான் பக்தியுள்ளவன் என் தேவனே. ஆண்டவரே, கவனிக்கணும், ஆண்டவரே எனக்கு இறங்கோ, நாடோறும் பூமி நோக்கி கூப்பிட்டுக்கிறேன். போதும். இந்த கெஞ்சுதல் எப்போ, உன் தேவை பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் கெஞ்சாதீங்க. நாடோறும் அப்படின்னா நாள்தோறும், ஒவ்வொரு நாளும் உங்க ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க. என் சாபம் மாறிட்டாண்டவரே, என் சாபம் மாறிட்டாண்டவரேன்னு சொல்லு. என் சாபத்துக்கு ஒரு 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 மாற்றத்தை தாங்க. அப்ப அது வசனம் சொல்லுது, தேவனுடைய சமூகத்தை நோக்கி. எதுக்கெல்லாம் இன்னைக்கு அடைக்கப்பட்ட வாசல் உலகத்துல மனுஷங்கிட்ட இருந்துச்சோ அந்த வாசலை திறக்கப்படுவதற்கு இன்னைக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பவுல் சீலாவும் தலைகீழா தொங்கவிடப்பட்ட நிலைமையில எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கு, சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், இங்க ஆராதிக்கிறாங்க. பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை உன் கட்டுகளும் சங்கிலியும் கதவுகளும் திறக்கப்பட செய்யுமே. ஆனா நாம நம்ம வீட்டில இருந்து நம்ம செபிக்கிற ஜபத்துக்கு பரலோகத்தின் தய, பரலோகத்தின் ஒத்தாசை உன் கட்டுகளை மாற்ற அவரால் முடியும். ஆமென், அல்லேலூயா. முடிந்து அப்படியே நேரு முழங்காலில் பாடிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus.
முடிந்த முழங்கால் படிட்டு அப்பாவை நோக்கி ஹalleluya 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 ஹalleluya. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை